சுற்றிட்டு இருக்கிற எல்லா பழைய ஆளுங்களும் கேட்கணும்ல, ஏன் கேட்கல? யோசனை பண்ணணும். யோசிக்கிறேன். பழைய ஆளுங்க இந்த ஆளு இப்போ குறுக்க வந்த ஆளு தான். இப்போ ஏன் இந்த ஆளு இப்போ நீங்கள் எத்தனையோ கோடியா கூட கொடுங்க, இந்த கோடிக்காக எல்லாமே வந்துருவானுங்களா? 2500 பேர் பொதுக்குழு இருக்கிறாங்கன்னா எல்லாருமே வந்துருவானுங்களா? அதுக்கு பொறுப்பாளர் தானே முக்கியம். காசே கொடுத்தா கூட 2400 பேர் காசுக்கு அடிமைப்படுத்தே வந்து சொல்கிறதே கேட்பாங்க. இப்போ பாருங்க, வந்தாங்க இந்த ஆளோட போய்ச்சால ஆக்குனாங்க, இப்போ சீட்டு கொடுத்துருக்காங்க, நிறைய பேருக்கு புதுமுகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. பெரிய விஷயம் அது வேற. ஏன்னா பழைய முகத்துக்கு சின்ன சின்ன ஆளுங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை வந்து சொல்கிறாங்க அதான ஒரு விதத்தில் பழைய ஆளுங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கொடுக்கல, புது ஆளுங்களுக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி ஜெயிப்பாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் மேக்சிமம் இருக்கிற கூட்டத்தை பார்த்தா அவனும் பஸ் சீட்டு வந்துடுவான்னு இருக்குது. கண்டிப்பாக கூட்டமும் நல்ல கூட்டம் தான் அவங்களுக்கும் போகுது, தாமரைக்கும் தான் போகுது. எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஏடிஎம்கேவுக்கு ஓட்டு விடுவோம். அதான். ஆனால் அடுத்த போய்ட்டு அவர் சிஎம் ஆயிடுவார் எடப்பாடி. அடுத்த எலெக்ஷனில் எம்எல்ஏ எலெக்ஷனில் சிஎம் ஆயிடுவார். அடுத்த தடவை அவங்க ஆட்சி பிடிச்சிக்கலாம். ஓபிஎஸ் வேஸ்ட் என்ன சார்? ஓபிஎஸ்ல இப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் இத்தனை எக்ஸ மந்திரி இருக்கிறான், உப்பு இருக்கிற மந்திரி இருக்கிறான். அவன் பக்கம் 2-3 டிக்கெட் தாங்க இருக்குது. இந்த மனோஜ் பாண்டியன் வேற இன்னும் 2-3 பேர் தாங்க வச்சுக்கிட்டு அவன் போயிட்டு இருக்கிறான். அவன் செஞ்சதை ரொம்ப துறாங்க. மனோஜன் பாண்டியன்லாம் இந்த ஆளு சிஎம்மாக இருந்ததுக்கு எதுக்கு நீ விடுற? ஜெயலலிதா சாவறதுக்கு முன்னாடி ஒரு தண்டனை ஊழல் பெற்றாங்கல்ல, உள்ளதானே இருந்தாங்க. நீ தானே சிஎம். வெளியே வந்தாங்கல்ல, நீ தானே அந்த சிஎம். அந்த அம்மா உடம்பு சரியில்லாத போனப்ப நீ தானே சிஎம். அந்த அம்மா எப்படி செத்தாங்கிறது எடப்பாடிக்கு உண்மையிலுமே தெரியாது. ஏன்னா அவன் மந்திரி, அவன் சொல்கிறது தான் கேட்க முடியும். நீ சிஎம் தானே, ஏன் உனக்கு தெரியாத அந்த பொம்பளை எப்படி செத்துது, 90 நாளாக என்ன பண்ணிட்டு இருந்தான்னு இந்த ஆள் தெரியாதா? ஏன் தாள் அப்போ உள்ள பூந்து எல்லாம் பண்ணிருக்கலாம்ல? பண்ணியிருந்தா சசிகலா கிசிகலா தெரியும் எல்லாத்தையும் உள்ள ஓட்டுறதுலாம் நீ கருத்து ஸ்டாண்ட் பண்ணிருக்கலாம்ல? அதுவும் தவிர பொண்ணைங்க என்ன பண்ணிட்டாரு? இல்லை சொல்கிறேன், இவங்க எல்லாம் பேட்டி கொடுத்துக்கிட்டே உள்ள இருந்தாங்க. இப்போ இந்த ஆள் அப்புறம் இந்த பொம்பளை செத்தோடனே இல்லை, இந்த பொம்பளை செத்து போன முற்பாடு படுக்க வச்சுக்கிட்டு கொடநாடில் என்னென்ன சொத்து பறிமுதல் பண்ணணுமோ எல்லாமே அங்கே கொலை நடந்துருக்குது.